வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் சொத்துக்கள் முடக்கப்படுகிறதா? வருகின்ற சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஆட்சியை அமைக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த கூட்டணிகளும் நட்புறவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் தொகுதிகளை வழங்கியுள்ளார். சிறு கட்சி முதல் பெருகட்சி வரை கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே தற்பொழுது சீட்டுகள் வழங்கியுள்ளார். இழுபறியாக இருந்த காங்கிரசிற்கும் தற்பொழுது 28 தொகுதி ஒரு மாநிலங்களவை என்பதையும் வழங்கியுள்ளார். மேலும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது சொத்து பட்டியல் கடந்த 2021 சட்டசபை தேர்தலை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அவரது சொத்து பட்டியல்களை நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 2021 ஆண்டில் இருந்து 2025 ஆண்டு வரை தற்பொழுது 250% சொத்துக்கள் உயர்ந்துள்ளது. ஸ்டாலின் அவர்களது வருமானம் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார். அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்று சொல்லும் போது எந்த ஒரு நிறுவனங்களும் பெரிதளவில் இல்லை. மேலும் அவரது மனைவியின் பெயரில்தான் சில நிறுவனங்களை நடத்தி வருகிறார். மேலும் அதற்கும் தனியான ஆதாரங்களையும் வங்கி கணக்கையும் வைத்திருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் இவ்வளவு உயர்ந்தது எப்படி என்ற கேள்வியும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் தேர்தல் நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு சிக்கலில் வசமாக ஸ்டாலின் அவர்கள் சிக்கியிருப்பது அவரது சொத்துக்களை முடக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக மாறப்போகிறது. இந்த தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் உருவாகப் போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக மாறும். கிட்டத்தட்ட கூட்டணிகளுடன் ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தனது கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி என்பது நேரடியாக இருமனம் சம்மதித்து கூட்டணியை உருவாக்கவில்லை. கட்டாயத்தில் ஸ்டாலின் அவர்களது கட்டாயத்தில் இந்த கூட்டணி உருவாகியுள்ளது. இதனால் உட்கட்சி திமுகவின் ஆதரவாளர்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக காங்கிரஸ் களத்தில் வேலை செய்யாது. அதேபோல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக வேலை செய்யாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எப்படி பார்த்தாலுமே திமுக இந்த முறை தோல்வி அடைவதோடு ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படலாம் என்றும்